ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இதில் நேசிக்கிற நல்ல தகப்பனே இயேசுவே, அப்பா உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த செய்தியின் மூலமாக உங்களுடைய வேத வசனங்கள் ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக பாதுகாக்கும்படி செபிக்கிறேன். இந்த 10வது மாதத்தில் முதல் பரிசுத்தமான ஓய்வு நாளிலே கடவுளுடைய பெரிதான கிருபை, இந்த இரக்கமுடைய தயவு ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாய் நிறைவு செய்யும். இந்த வார்த்தை மூலமாய் அவர் கிருபையை அளித்தார். இந்த கிருபை அவர்கள் சுகத்தை பலன் கொடுத்து ஜீவனை கொடுத்து பாதுகாத்து பத்திரப்படுத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவராகிய கிறிஸ்து 9 மாதங்களை கடத்தி 10வது மாதத்தில் இந்த பரிசுத்தமான முதல் ஓய்வு நாளை காண செய்திருக்கிறார். அநேக குடும்பங்கள் ஆசீர்வதித்து கர்த்தருடைய கரத்தில் இருப்பது என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் தேவனாகிய கடவுள் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாத வார்த்தைகள் இந்த 10வது மாதத்திலே கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். பாதுகாக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். அது ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம். இதை பார்க்கின்ற அனைத்து குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆற்றி தேற்றி அரவணைத்து உடைய கரத்திலே உங்களை மறைப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கின்றேன். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இதனாலும் இந்த செய்தியை கேட்கின்ற அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக தேவ கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாத வார்த்தை, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆண்டவர் உங்களை வற்றாத நீரூற்றை போல, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல தேவன் உங்கள் குடும்பங்களை எடுப்பித்து கட்டி ஆசீர்வதிப்பார். உங்கள் சுகத்தை பலன் கொடுக்கிற ஆண்டவர், ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர், பாதுகாக்கிற ஆண்டவர், பத்திரப்படுத்துகிற கர்த்தர், உங்களை ஆசீர்வதித்து இந்த வருஷத்தை நிறைவாக்குகிற ஆண்டவர், நன்மையால் போஷிக்கிற ஆண்டவர், பாதுகாக்கிற கர்த்தர் ஆண்டவராகிய கிறிஸ்து உங்களை வழிநடத்துகிறார், உங்களை பாதுகாக்கிறார். உங்களுக்கு ஜீவனை கொடுத்து சுகத்தை பலனையும் கொடுத்து ஆண்டவருடைய கிருபையும் கரமும் உங்களோடு இருக்கின்றது என்று சொல்லி அடியேன் விசுவாசிக்கின்றேன். தேவ கரங்களே உலக ரட்சக மீட்பருடைய பாதத்தை நாள்தோறும் பணிந்து ஜெபித்து உங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறேன். நீங்களும் உங்கள் குடும்பங்களும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல இருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். வேத வசனம் சொல்கின்றது போல உன் எலும்புகளை நிலமுன்னதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலையும் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 2வதாக வேத வசனம் விதமாக கூறுகின்றது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலே உங்களை கர்த்தர் நிறைவாக்குகின்றார். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் பெருக்கமும் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் வந்து சேரும். கடவுளுடைய கிருபை உங்களை தாங்கும், உங்களை தப்புவிக்கும். சோர்ந்து போகாதே என்று வேதம் சொல்கிறது. சோர்வுகளை எடுத்து போட்டு கர்த்தர் உங்கள் முன்பாக செல்கிறவராய் இருக்கிறார். உங்களை பாதுகாக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய கடவுளுடைய கிருபை ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்துகிறார் என்று சொல்லி விசுவாசிக்கின்றேன். 2வதாக திருமறையிலே கூறுகின்ற வசனம், அது சங்கீதம் 103:5 ஆண்டவருடைய வார்த்தை விதமாக சொல்கின்றது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகின்றது. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகின்றது.
ஆண்டவர் கழுகையும் வாயையும் குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதத்துடைய வார்த்தைகளை இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களை ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பெயர் ஆசீர்வதிக்கிறவராய் பெயர் ஆசீர்வதித்து அவருடைய கரத்திலே நம்மை வழிநடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை வல்லமையுள்ள கிருபை, அவருடைய மகத்துவம் எண்ணி முடியாத மகத்துவம். கர்த்தரை நீங்கள் நான் பின்பற்றுகின்ற போது, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற போது, கர்த்தரை துதிக்கின்ற போது நம்மளை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். நம்மளை பாதுகாக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார். நம்மளை வழிநடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். அவர் பெரியவர், அவர் மாறாதவர், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவனின் அதிபதியாகிய கடவுள், இரட்சகராகிய கடவுள், எங்கள் மீட்பர். அந்த மீட்பரை நீங்களும் நானும் ஸ்தோத்தரிக்கின்ற போது, அந்த மீட்பரை தொழுது கொள்கின்ற போது நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கிறவர், நம்மளை பாதுகாக்கிற ஆண்டவர், நம்மளை பலப்படுத்துகிற ஆண்டவராகிய இயேசு பிரானை நாம் அண்டிக் கொண்டு உடைய சமூகத்தில் ஒப்புக்கொண்டு செபிக்கின்ற போது நிச்சயமாக உங்களை என்னை கைவிட மாட்டார். விசுவாச பாதையிலே நாம் பற்றுக்கொண்டு கர்த்தரை மாத்திரம் மெய்யான தேவன் ஜீவனுள்ள கர்த்தர் என்று சொல்லி அவரை இறுக பிடித்து அவரை ஆராதித்து அவருடைய பாதங்களை பிடித்து பணிகிற போது, அவருடைய பாதங்களை பிடித்து கெஞ்சுகின்ற போது, அவருடைய காயம்பட்ட கரம், சிலுவையில் அடிக்கப்பட்ட கரம், நொறுக்கப்பட்ட கரம், ஆண்டவருடைய தழுப்புகளின் கரத்தாலே உங்களையும் என்னையும் இந்த உலகத்திற்கு அனைத்து மக்களையும் தொட்டு ஆசீர்வதிக்கிற கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். அவரை தேடுகிற போது, அவரை துதிக்கிற போது நம்மளை கைவிடாமல் கரம் பிடித்து வழிநடத்துகிற ஆண்டவராய் இருக்கின்றார். மூன்றாவதாக வேதம் விதமாக சொல்கின்றது, உபாகமம் 31:6 உபாகமம் 31:6 வேதம் விளவாக அருமையான ஒரு வார்த்தையை சொல்கின்றது. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வேதத்தில் இருக்கின்ற ஆசீர்வாத வார்த்தைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீதியுள்ள நியாயாதிபதியாக கிறிஸ்துவை பற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பங்களை உயர் ஸ்தலங்களை ஆண்டவர் நடக்க பண்ணுவார். உயர் ஸ்தலங்கள் நிறுத்துவார். வாதைகளையும் பொல்லாப்பிலும் ஆண்டவர் விளக்குவார். கஷ்டத்தையும் சுமைகளையும் கடன்களையும் இயேசுவானவர் நீக்குவார், மாற்றி போடுவார். மரண படுக்கையில் இருக்கிறவர்களை, வியாதியில் இருக்கிறவர்களை ஆண்டவர் தொட்டு சுகத்தை மரணம் கொடுத்து அவர்களை எழுப்பி நடக்க பண்ணுவார். வல்லமுள்ள தேவனை ஸ்தோத்தரிக்கின்ற போது நம்முடைய ஆண்டவராக இரட்சகர் மூடி மறைத்து கொள்ளுவார், பாதுகாத்து கொள்வார். அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய அன்பு பெரியது, அவருடைய தயவு பெரியது. ஆகவே இந்த நாளும் தேவன் கொடுக்கப்பட்ட 3 ஆசீர்வாத வார்த்தைகளை கர்த்தர் நிச்சயமாக உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் தலைத்தோங்க செய்வார் என்று சொல்லி விசுவாசிக்கின்றேன். முதலாவதாக ஏசாயா 58:17 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக சங்கீதம் 103:5 நன்மையிலால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுகளுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் உன்னை ஆக்குகிறார். மூன்றாவதாக உபாகமம் 31:6 உன் தேவனே கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன இந்த ஆசீர்வாதத்தை இந்த செய்தி மூலமே கேட்கிற அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து பத்திரப்படுத்துவார். தேவன் தாமே இந்த திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இயேசுவே, தாவீதின் குமாரனே, இந்த செய்தியின் மூலமாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நன்மையான ஈவுகளை கர்த்தர் கொடுக்கும்படி, ஆசீர்வதிக்கும்படியாக, பாதுகாக்கும்படியாக ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே உண்மையே பற்றி கொண்டு துதித்து உங்களுடைய கரங்களை அனைத்து குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நான் ஆசீர்வதித்து பேர் ஆசீர்வதித்து பாதுகாத்து உடைய கரத்தில் மறைத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவே நாம மகிமை கண்டே செபிக்கிறேன். துதியும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் கர்த்தராகிய கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.